வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைப் ஆஃப் பென்ஷன், எத்தனை விதமான பென்ஷன் இருக்குது, ஃபேமிலி பென்ஷனும் சரி, சர்வீஸ் பென்ஷனும் சரி, எந்தெந்த கண்டிஷனில் வரும்போது எப்படி அவங்களுக்கான பென்ஷன் கேல்குலேஷன் வந்து பண்ண போகிறாங்க, அதே போல் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனு, லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன், இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்களுமே பென்ஷனராக இருக்கீங்க, இல்லை ஃபேமிலி பென்ஷனராக இருக்கீங்க, இல்லை டிபெண்டட் பென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான தேவைப்படும். உங்களோட பென்ஷன் கேல்குலேஷன் வந்து எங்கேருந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். உங்களோட பென்ஷன் ப்ராப்ளம் ரிலேட்டடான வீடியோ இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னாக்கா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம கண்டிப்பாக வீடியோ வந்து மேக் பண்ணி போடுவோம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டைப் ஆஃப் பென்ஷனில் சர்வீஸ் பென்ஷன். ஸோ சர்வீஸ் பென்ஷன்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வந்து இப்போது சர்வீஸ் பண்ணுறாரு அப்படின்னாக்கா, அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வராரு, அவர் வந்து கலர் சர்வீஸ் பண்ணிட்டு வராரு அப்படின்னாக்கா, அவர் எந்த ரேங்கில் இருந்தாரோ அந்த ரேங்குக்கு தகுந்தாப்புல அவரோட லென்த் ஆஃப் சர்வீஸோட காலம் வந்து நிர்ணயிக்கப்படும். இப்போ சிப்பாய் ரேங்கில் இருக்காங்கனாக்கா அவங்களோட கலர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17 வருஷம், நாய்க்கு வந்து 22 வருஷம், ஹவுல்தாருக்கு வந்து 24 வருஷம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரேங்குக்கு தகுந்தாப்புல லென்த் ஆஃப் சர்வீஸ் வந்து வேறுபடும். கலர் சர்வீஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% வந்து அவங்களோட லாஸ்ட் எமோல்மெண்ட் ட்ரா, இங்கே வந்து நம்ம எல்இடின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் எமோல்மெண்ட் ட்ரா. லாஸ்ட் எமோல்மெண்ட் ட்ராவை பற்றி நம்ம வந்து ஸ்பார்ஸ் பிபிஓ பற்றி நம்ம எப்போ பேசணுமோ அப்போ வந்து சொல்லியிருக்கோம். இந்த எல்இடி லாஸ்ட் எமோல்மெண்ட் ட்ரா வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, அதே போல் 10 மாதத்தோட ஆவரேஜ் வச்சு தான் நம்மளோட பென்ஷன் கேல்குலேஷன் நடக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் எமோல்மெண்ட் ட்ரானாக்கா என்னென்னு வந்து உங்களுக்கு விளங்கும். ஸோ இதில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் பென்ஷனையும் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும். ஸோ கலர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டு வரவங்க, இதில் வந்து பிஎம்ஆர் பண்ணிட்டு வரவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் சர்வீஸ் பென்ஷன் வந்து எலிஜிபிலிட்டி ஆகும். 15 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை, அதுக்கு முன்னாடியே வரீங்க, உங்களுக்கு வந்து கேட்டகரியில் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டகரி ஆகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சர்வீஸ் பென்ஷன் ப்ளஸ் டிசபிலிட்டி பென்ஷன் வந்து கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து சர்வீஸ் பென்ஷன் வேணும் அப்படின்னாக்கா மினிமம் குவாலிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனு. ஸோ ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்வீஸ் பென்ஷனர் வந்து இறந்துட்டாரு, பென்ஷன் வந்த பிறகு பென்ஷன் வாங்கியிருந்து இறந்துட்டாரு, இல்லை பென்ஷன் வந்து அடுத்த மாதமே கூட இறந்துட்டாருனாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். ஸோ ஃபேமிலி பென்ஷன்லேயே வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனு. ஸோ நார்மல் ரேட்னா என்ன, என்ஹான்ஸ் ரேட்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி பென்ஷனில் நார்மல் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பென்ஷனர் வந்து இன்றைக்கி ரேட்டில் வராங்க, அவங்க வந்த பிறகு அவங்க இறந்து 7 வருஷம் வரைக்கும், இல்லைனா அவங்களோட வயசு வந்து 67 முடிகிற வரைக்கும் எது வந்து முன்னாடி வருதோ. இப்போ வந்து ஒருத்தர் 58 வயசில் வந்து இறந்துட்டாரு அப்படின்னாக்கா அவரோட 7 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 65 வயசில் வந்து அவரோட இறந்து 7 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஆனால் 67 வயசு முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 வருஷம் பேலன்ஸ் இருக்குது. அதனால் அவரோட 65 வயசுலேயே அவங்களுக்கு வந்து நார்மல் ரேட்டாக வந்து மாறிடும். என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்வீஸ் பென்ஷனை வந்து எவ்வளோ வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 50% வந்து பென்ஷன் வாங்குறாங்கனாக்கா அதே அமௌண்ட் வந்து ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து கிடைக்கும். என்ஹான்ஸ் ரேட் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கிற வரைக்கும் நார்மல் ரேட்டாக மாறும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து மாற்றுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30% வந்து மாறும். எதுலேருந்துனாக்கா இந்த லாஸ்ட் எமோல்மெண்ட் ட்ராலேருந்து 30% வந்து கிடைக்கும். இவர் வாங்கியிருந்த பென்ஷன்லேருந்து 60% வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம ஃபேமிலி பென்ஷன் கேல்குலேஷன்லேயே வந்து சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கேல்குலேஷன் புரியலன்ற பட்சத்தில் நீங்கள் கேட்குறீங்கனாக்கா நம்ம வந்து மறுபடியுமே அந்த ஃபேமிலி பென்ஷன் கேல்குலேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கிளியராகவே எடுத்து போடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனு. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் எமோல்மெண்ட் ட்ராவில் வந்து 60% வந்து கிடைக்கும். இந்த ஃபேமிலி பென்ஷன் யார் யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா மிலிட்ரி சர்வீஸில் ஆட்ரிபியூட்டபிள் அக்ரிவேட்டடாக மெடிக்கல் கேட்டகரியில் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இன்கேஸ் ஆஃப் டெத் ஆகிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைக்கும். லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் லாஸ்ட் எமோல்மெண்ட் ட்ரா எவ்வளோ அமௌண்ட் இருந்தாச்சோ அதோட மொத்த தொகையும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு கிடைக்குனாக்கா யாரெல்லாம் வாரில் இறந்துட்டாங்க, இல்லை கவுண்டர் சிஐ ஆஃபீஸ்லேயோ இல்லை டெரரிஸ்ட் அட்டாக்லேயோ வந்து ஆப்ரேஷன் டாஸ்கில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கெல்லாம் இந்த லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களோட லாஸ்ட் எமோல்மெண்ட் ட்ரா வந்து எவ்வளோ தொகையோ அந்த தொகை ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து பென்ஷனாக கிடைக்கும். ஃபேமிலி பென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட
லாஸ்ட் என்ரோல்மெண்ட் வந்து 60% தான் கிடைக்கும். ஆனால் லிபரேஸ்ட் பென்ஷனில் வந்து ஃபுல் அமௌண்ட் கிடைக்கும். அவங்களுக்கு எவ்வளோ வந்து பேமெண்ட் வாங்கினாங்களோ அந்த தொகை ஃபுல்லாகவே லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைக்கும். அதோட டீட்டெயில்ஸும் வந்து ஒரு பென்ஷனோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனும் லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷனும் பற்றி நம்ம தனியாகவே பேசலாம். இது ரெண்டுத்துக்கும் வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, என்ன வேறுபாடு இருக்குது, இது வந்து எந்தெந்த கண்டிஷனில் எப்படி இறந்தவங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக இதோட பற்றி நம்ம பேசலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பேச முடியும். ஏன்னா ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்களும் லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் வாங்கணும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருப்பாங்க. அதிகப்படியான பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வந்து சர்வீஸ் பென்ஷனராக இருப்பாங்க, இல்லைனா ஃபேமிலி பென்ஷனர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி தான் நம்ம வந்து அதிகமாக பேசுகிறோம். ஏன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருப்பாங்க. இப்போ ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க ஒரு 10 பேர் தான் இருக்காங்க 1000 பேர்லன்ற பட்சத்தில் அந்த 10 பேருக்கு வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ வந்து போட முடியாது. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லையோ கேட்குறீங்கனாக்கா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ அதிகப்படியான ஃபேமிலி பென்ஷனரோ இல்லை லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் பற்றி பேசணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் சொன்னாக்கா அதை பற்றி டேட்டா எடுத்து நம்ம உங்களுக்காக வீடியோ கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசபிலிட்டி பென்ஷனு. ஸோ இந்த டிசபிலிட்டி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெடிக்கல் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஸோ யாரெல்லாம் மிலிட்ரி சர்வீஸில் வந்து அட்ரிபியூட்டபிள் அக்ரிவேட்டட் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. அவங்களோட மெடிக்கல் கேட்டகரி பர்சன்டேஜ் வச்சு பென்ஷன் பர்சன்டேஜ் வந்து நிர்ணயிப்பாங்க. ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசபிலிட்டி பென்ஷனும் சர்வீஸ் பென்ஷனும் இது ரெண்டுமே கூட சேர்த்து வாங்கலாம். யாருக்கெல்லாம் 15 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சோ அவங்க வந்து டிசபிலிட்டியாக இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு வந்து 2 பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதோட பென்ஷன் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சர்வீஸ் பென்ஷனுக்கு தனியாக டிசபிலிட்டி பென்ஷனுக்கு தனியாக வந்து 2 பென்ஷன் வந்து வாங்குவாங்க. ஸோ யாருக்கெல்லாம் 15 வருஷம் கம்ப்ளீட் ஆச்சோ அவங்களுக்கு மட்டும். 15 வருஷம் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னாக்கா அவங்க வந்து இன்வேலிட் அவுட் மூலிமா வந்து அவுட் ஆவாங்க. இதை பற்றி பேசும்போது அந்த டீட்டெயில் வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார் இன்ஜுரி பென்ஷன். ஸோ வாரில் யாரெல்லாம் அடிபட்டாங்க அவங்களுக்கு வந்து டிசபிலிட்டி ஆகிடுச்சு, அவங்க வந்து பென்ஷன் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார் இன்ஜுரி 100% டிசபிலிட்டினாக்கா அவங்களுக்கு லாஸ்ட் என்ரோல்மெண்ட்ரால் வந்து 60% வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷனாக கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வந்து எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் வார் இன்ஜுரி பென்ஷனு. ஸோ இந்த வார் இன்ஜுரி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து பென்ஷனரோ யார் வந்து சர்வீஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கே கிடைக்கும். ஸோ ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுதான் ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார் இன்ஜுரி பென்ஷன். இன்வேலிட் பென்ஷன் வாங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டெல்லாம் குறிப்பிட்ட சர்வீஸ் 10 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வேலிட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்வேலிட் அவுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட மெடிக்கல் கேட்டகரினால அவங்களோட டிசபிலிட்டியால் அவங்க வந்து ஃபிசிக்கலாக டிசபிலிட்டி இருக்கலாம், இல்லை மென்டலி டிசபிலிட்டியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷனில் வந்து டிசபிலிட்டியாக இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட டாஸ்க்கை வந்து கொடுக்குற டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, அவங்களோட முழுமையாக வேலையில் ஈடுபட முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து இன்வேலிட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இன்வேலிட் அவுட் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு எல்லாருமே மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10 வருஷம் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா DESWஓட 16/7/2020 லெட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 10 வருஷத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து யாருக்கெல்லாம் எந்தெந்த கண்டிஷனில் டிசபிலிட்டியாக இருக்காங்களோ அவங்கள வந்து அவுட் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் சர்வீஸ் வந்து தேவையில்லை. ஸோ அதுபடி அவுட் ஆகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வேலிட் அவுட்டில் நீங்கள் வந்து ரெக்கார்டில் இருக்கும்போது அவுட் ஆகலாம், இல்லை மற்றபடி ட்ரைனிங் முடித்து பட்டாலியன் போயிட்டு நீங்கள் வந்து அதாவது காரணத்தினால நீங்கள் வந்து கேட்டகரி ஆகிறீங்க, அதில் வந்து நேதர் அட்ரிபியூட்டபிள் நான் அக்ரிவேட்டட் இருக்குனாக்கா அதுபடி உங்களுக்கு வந்து இன்வேலிட் அவுட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்து டிசபிலிட்டி பென்ஷனோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட் பண்ணுவாங்க. இதுதான் இன்வேலிட் அவுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வேஸ்ட் பென்ஷனரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் தென் 15 இயர்ஸ் 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணலை. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய பென்ஷனர் தான் இந்த கண்டிஷனில் வராங்க ரிசர்வேஸ்ட் பென்ஷனரு. ஸோ வார் டைமில் ஒரு சில கண்டிஷன்லாம் அவங்கள வந்து சம்மதிச்சு அவுட் ஆனவங்களுக்கு தான் இந்த ரிசர்வேஸ்ட் பென்ஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து பேச வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து மினிமம் பென்ஷன் வந்து பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,000 தான் எங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான டிஏ வந்து கிடச்சிட்டு ரிசர்வேஸ்ட் பென்ஷனருக்கு. இந்த கேல்குலேஷன் வந்து எப்படி போடுறாங்கனாக்கா ஒரு சிப்பாயோட பென்ஷனில் 2/3% தான் மினிமம் பென்ஷனை வந்து இவங்களுக்கு கேல்குலேட் பண்ணி மாதம் வந்து 9,000 வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒன் மேன் ஜுடிஷியல் கமிட்டியும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சர்வீஸ் பென்ஷன் ஈக்குவலுக்காவது இவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கணும், ஒரு மினிமம் சிப்பாய்க்கு வந்து எவ்வளோ பென்ஷனோ அந்த பென்ஷனாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ப்ரோக்ரஸில் தான் இருக்குது. அதை பற்றி எந்த ஒரு செய்தியும் சரி கருத்தும் சரி கவர்மெண்ட் வந்து இன்னுமே வந்து வெளியிடலை. ஸோ டைப் ஆஃப் பென்ஷனில் இத்தனை டைப் வந்து பார்த்துருக்கீங்க. இதில் வந்து இன்னுமே
ஒரு நபர் வந்து 2 இடத்த வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து 2 டபுள் பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னாக்கா அந்த டபுள் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபேமிலிக்கும் பொருந்தும். ஃபேமிலி இன்க்ளூட் அவங்க வந்து வேறு எதனா ஜாப் பண்ணிட்டு அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அவங்களோட இண்டிவிஜுவல் பென்ஷன் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு வந்து அந்த டியூல் பென்ஷன் கிடைக்கும். ஏன்னா அவரோட கணவர் வந்து 2 இடத்த வேலை பண்ணி டபுள் பென்ஷன், கணவரோட பென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனைவிக்கு கிடைக்கிறதுனால மனைவி அவங்க வந்து வேலை பண்ணியிருந்தாலும் சரி இல்லை வேலை பண்ணாமல் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த கணவரோட 2 பென்ஷனுமே வந்து கிடைக்கும். இது டியூல் பென்ஷன் பற்றி நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்குது. இது வந்து நம்ம கோர்ட் கேஸோட அந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சே வந்து கேஸ் ஸ்டடியில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பென்ஷன் சம்மந்தமான என்ன ப்ராப்ளம் வந்துச்சோ அதோட கேஸ் ஸ்டடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் கேஸ் ஸ்டடின்ற பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ உங்கள் கேஸ் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது கேஸ் வந்து போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு, அதை பற்றி கிளியராக டீட்டெயில்ஸ் தெரியலன்றவங்க கேஸ் ஸ்டடி பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்து நீங்கள் வந்து உங்களோட கேஸ் சம்மந்தமாக வந்து பார்த்துக்கலாம். இல்லை கேஸ் ஃபைல் பண்ணணும் அதை பற்றி எனக்கு வந்து ஐடியா இல்லைன்றவங்களும் நீங்கள் பார்த்து உங்களுக்கான பென்ஷன் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது ரிலேட்டடான கேஸ் இருந்துக்குனாக்கா நீங்கள் வந்து பார்த்துங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ அந்த கேஸ் சம்மந்தமாக நம்ம வந்து டேட்டா எடுத்து நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போடலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.